ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஸர் அடிச்சிட்டாங்க. பிக் பாஸ் நேற்றே ஆரம்பிச்சிங்க, இன்னுமா பஸர் அடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஷின்லாம் பண்ணது காதில் விழுந்துச்சானு தெரில. ஒரு வேளை இவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நினச்சாருன்னு தெரில. மேலே இருக்க எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டால், இல்லைங்க எஃப்ஜி ஏதாவது பண்ணுவாருன்னு நினச்சோம், பட் ஒன்றுமே பண்ணாமல் கம்முன்னு உட்காந்துட்டு இப்படி இப்படி முழிச்சிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ வந்துட்டு பஸர் அடிச்சிட்டாங்க. யாரை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது பிக் பாஸ் சொல்லிட்டாரு. மாடர்ன் சினிமாஸ் டீம்லேருந்து தான் ஆளை செலக்ட் பண்ண போகிறீங்கன்ட்டு அவரே சொல்லிட்டார். ஏன்னா இவங்கக்கிட்ட நகை இல்லை, இருக்குது, அவங்ககிட்ட நகை இல்லை, சரிங்களா? ஸோ எல்லாருமே வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்குமே செம்ம கானில் வந்து யார் மேலே இருந்தாங்கன்னா எஃப்ஜே மேலே தான் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. கமருதி வந்து எஃப்ஜேவை சொன்னார், விஆர் வந்து எஃப்ஜேவை சொன்னார், ரம்யா வந்து எஃப்ஜே சொல்கிறாங்க, சாண்ட்ரா எஃப்ஜே சொல்கிறாங்க, விஜே போகிறது போட்டு கிழிச்சாங்க. மீன்ஸ் அங்கே நடக்கிற விஷயங்கள் அந்த பிக் பாஸ் வீட்டில் இப்போ கொடுக்கப்பட்ட டாஸ்கில் என்ன பண்ணாரோ அதை சொன்னாங்க. அதுலேயும் வந்து குறிப்பாக வந்துட்டு நைட் ஆனால் போய் தூங்குறது, இண்டிவிஜுவல் பிளேயராக விளையாடும்போது பயங்கரமாக விளையாடுறது, அதே டீம் பிளேயராக விளையாடணும்னா விளையாடுறது கிடையாது. கேப்டன்ஷிப் டாஸ்கில் இண்டிவிஜுவல் பிளேயர் அதில் பாருங்கள் அப்படியே வெறித்தனமாக விளையாடுவார், ஜம்ப்னு அடிப்பார். அதே டீம் பிளே பண்ணும்போது விளையாட மாட்டார். ஏன்னா கேப்டன்ஷிப் அது நாமினேஷன் பிரிப்பாஸ், டீமில் இருந்து நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கு. அந்த விஷயங்கள் சொன்னாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. சபரியை வர சொன்னாங்க, வந்துட்டு போயிட்டார். யாரை சொல்கிறது தெரியல. அப்படியே ஒரு நடிப்பை போட்டு பேண்ட்டு கண்டிச்சான். இவ்வளோ நேரம் வரைக்கும் நல்லா இருந்த பேண்ட்டு இங்கே கண்டிக்கிச்சு. சூப்பர் பாண்ட் நம்ம இருந்துச்சு. திரும்ப வந்துட்டு விஆராம் யார் இவரை வந்து சொல்லிட்டு போகிறாரு, நம்ம கானாமரத்தை. கானாமரத்துக்கு எஃப்ஜேவோட கானாமரத்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்களேங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஸ்டார்டிங்கில் அவ்வளோ அழகாக பண்ணார். நடுவில் அப்பப்போ அவரோட விஷயங்கள் இதெல்லாம் கொடுத்து தானே இருக்கார், இன்வால்மெண்ட் காமிச்சு தானே இருக்கார். இப்போ டீம் இன்வால்மெண்ட்டும் கேட்டிருக்காருல பிக் பாஸ். அப்படின்னா எனக்கு வந்து விஆர் தோணுது. உங்களுக்கு எப்பயுமே இப்படி தான் தப்பாக தான் தோணும், ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இருந்துச்சு. ஏன்னா எஃப்ஜேன்னு ஒருத்தர் இருக்கும்போது வந்து விஆர் சொல்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்தார் எஃப்ஜே லாஸ்ட்டாக. அவர் எப்படியும் வந்து விஜே பாருது கலாய்ப்பார். அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோட்டோவில் நடந்த விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்துருந்தா அதை காமிக்கவே இல்லை. என்ன கட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு வேளை வந்து ஃபுல் எபிசோடில் வருமானது தெரியல, ஒரு வேளை இதுக்கப்புறம் வருமானு தெரியல, சரிங்களா? இப்போ வந்து ஆனால் வந்துட்டு பேசுகிற பேச்சை பார்க்கணும், அப்படியே பெரிய ஊர் மாதிரி. இங்கே வந்து கேட்டது வந்துட்டு இந்த கேரக்டரில் இன்வால்மெண்ட் ஆகாத இது யாருன்னு கேட்டாங்க. அவர் என்னென்ன சொல்கிறாருன்னா, என்னோடய கேரக்டர் ஒரு இன்ட்ரோவர் கரெக்டு தான், அவர் ஒழுங்காக பெருசாக பேச மாட்டார், அதுவும் கரெக்டு தான். ஆனால் ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம், அவருக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. போய் வம்பிழுக்கிறது, அவர் லவ் பண்ணுவார் ஒரு விஷயம், அதெல்லாம் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் பண்ணல, சரிங்களா? இன்னொரு விஷயம், இப்போ வந்துட்டு அவர் சொன்னது யாருன்னா விஜே பாரதி, அவங்கள தான் சொல்லுவாங்க, நம்மளுக்கு தெரியும். அவங்க வந்துட்டு எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அதில் எப்படி வந்து கமருதீனை லவ் பண்ணலான்னு தான் பார்ப்பாங்களாம். யார் நீங்கள் பார்த்தீங்க, சூப்பர். அடுத்ததுன்னா அதே மாதிரி எந்த இது வந்தாலும் சரி அதில் வந்துட்டு ஒரு ஆங்கிளை க்ரியேட் பண்ணுவாங்க. எந்த ஆங்கிள் வந்தாலும் அதில் வந்துட்டு ஒரு ஆங்கிளை க்ரியேட் பண்ணுவாங்களாம். அது கமருதீனை லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் நைட்டு கூட வந்து அரோரா வந்துட்டு தோண்ட வந்துட்டு உள்ளேருந்து நிறைய ரகசியம் வருமேன்னு சொல்லியிருக்காங்க. இதையா கேட்டாங்க பிக் பாஸ். அச்சோ கடவுளே, உன் வெஞ்சன்ஸுக்கு ஒரு அளவு இல்லையா பாடுற மாதிரி இருந்தது. காலையில் வேறு வந்துட்டு துரை, அதாவது விக்ரமை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவரை வேறு கேரக்டர் பர்சனலாக அட்டாக் பண்ணாங்க. இதையா கேட்டாங்க. இதில் வேறு அங்கேருந்து வினோத், விடுமா தங்கச்சி கொஞ்சம் கம்மியாக இருமா அப்படியா. இருங்க சார், உங்களை தான் சபரி சொல்லிட்டு போகிறாரு. சபரி சொல்லதுக்கு ஏன் இவர் கோவப்படலாம் காணவனத்துனா, ஒருத்தர் தானே சொல்லிட்டு போட்டோம். இதே 3 பேர் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சு இங்கே பொங்கியிருப்பார். அவர் ஒரு கணக்கு வச்சுருக்காரு. காணவனத்து சும்மாலாம் வந்துட்டு சண்டை போட மாட்டார். அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா பட்டை கிளப்பாப்பில். நேற்று வந்துட்டு அமித் ஒரு விஷயத்தை சொன்ன மாதிரி டப்புன்னு வந்தார் பாருங்கள் உள்ள, அவருக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சொல்லி கடைசியில் பிக் பாஸ் வந்துட்டு என்னென்ன க்ரைட்டீரியா சொன்னாலும் அதை சொல்லி அசிங்கப்படுத்தி வெளியே போங்கன்னார். இந்த கேமை விட்டு வெளியே போங்கன்னு. செம்மையாக இருந்துச்சு. அப்போ தான் இதுக்கப்புறம் மேபி வந்து சண்டை வருமானு தெரியல, அப்படியே ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு தான் வெளியே போனார். ஏன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க, கேப்டன்ஷிப் டாஸ்கில் எஃப்ஜே வந்து எப்படி உயிரை குத்து வேலை செய்வார், என்னம்மா பண்ணுவார். ஏன் இந்த வாரம் வந்து அதெல்லாம் பண்ணல? நைட் ஆனால் போய் தூங்கிக்கிறாரு. இன்னும் இங்கே வந்து சாப்பிட்டு தூங்குறதுக்காக வந்திருக்காரு. அதுவும் இத்தனை சீசனில் தூக்கத்துக்கு இது வரைக்கும் யாருக்காவது பனிஷ்மெண்ட்டோ இதில் வந்து திட்டு வாங்கியிருக்காங்களா நம்ம எஃப்ஜேவை தவிர்த்து? என்னத்தை சொல்ல, அதாவது ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணணும்னு வந்துட்டு தூங்குறதுக்காக ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் விஜே பாரு சூப்பராக தரமாக கருத்து அழகாக வச்சுட்டு அவங்களுக்கும் கோபம் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் எங்கே என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு கம்முன்னு போயிட்டே இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.